நாங்க 2 மாடு வாங்கிருக்கோம். இந்த மாடு எவ்வளவு? இந்த மாடு 35. ஆமா. பால் என்ன சொன்னாங்க? பால் வந்து 4-3ன்னு சொன்னாங்க. 7 லிட்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஒரு குறைச்சு கூட எதிர்பார்த்துக்கலாம். ஆமா, வீட்டுல போய் நம்ம தேத்திக்கலாம். ஆமா ஆமா. இது ஈத்து 3 ஈத்துன்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஈத்து. கண்ணுக்குட்டி இருக்கா இதுக்கு? கண்ணுக்குட்டி இருக்கு. கண்ணுக்குட்டி தான். ஆமா. இது காளையா? காளை. அதுக்கு கண்ணுக்குட்டி கிடையாது. கண்ணுக்குட்டி கிடையாது. ஆமா. இது பால் என்ன சொன்னாங்க? ஈத்து அது 4 நாள் இருக்குன்னு சொன்னாங்க. 4-5ன்னு சொன்னாங்க. 5. ஆமா. 9 லிட்டர். அது ஈத்து எத்தனாவது ஈத்து? அது 3வது ஈத்துன்னு சொன்னாங்க. 3வது ஈத்து. உங்களுக்கு எந்த ஊருக்கா? எங்களுக்கு வந்து சிறுவேகுண்டம். சிறுவேகுண்டத்துல இருந்து ஓரளவு திருப்திகரமா முடிச்சிட்டீங்க. ஆமா. 2 மாடு தான் பிடிக்கும். 2 மாடு தான் பிடிச்சோம். ஒரு லோ பட்ஜெட்ல பிடிச்சாச்சு. சந்தைக்கு போனா இது 50 1 அப்படி போயிடும். ஆமா ஆமா. குறைச்சு பிடிச்சிட்டோம். சரி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோட்டயம் கேரளா கோட்டயம். ஏற்றுமானூர். சரி. எவ்வளவு மாடுகள் வாங்க வந்தீங்க? என்ன வகையான மாடுகள் வாங்க வந்தீங்க? 20 மாடு காளை மாடு. இந்த சந்தையோட ஸ்பெஷல் என்ன? அங்க இருந்து வர்றீங்க. இன்னைக்கு அங்க சந்தை இல்ல. இன்னைக்கு திங்கக்கிழமை இங்க தான் சந்தை. விலைகள்லாம் எப்படி இருக்கு இந்த சந்தையில? ஓரளவு பரவாயில்ல இருக்கும். இன்னைக்கு பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் கிராக்கி. போன வாரம் பரவாயில்ல இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் வாங்கிருக்கீங்க? என்னென்ன மாடு? நாங்க வந்து 5 மாடு தான் வாங்கினேன். 5. இதெல்லாம் இந்த 20 மாடு. இது 1. 20 மாடு. அதான் படுத்து கிட 3. அந்த படுத்து கிடக்கும். சரி. இந்த 2 காளை மாடு. சொல்லுங்க. இது வந்து 35,000க்கு வாங்கினேன். 35. இது என்ன தேவைக்காக? பாலுக்கா? எப்படி? இல்ல கண்டிப்பா. சரி. இது 58 59,000. அது படுத்து கிடக்குல்ல? அது 37. 37. 2 காளை மாடு 56,000. இது 2 56,000. இன்னைக்கு கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்ததை விட விலை கொஞ்சம் கூடுதல் ஜாஸ்தியா இருக்கு. நமக்கு பிடிச்ச மாடு வரல. எந்தெந்த சந்தைகளுக்கு எல்லாம் போறீங்க? எல்லா சந்தை ஆந்திரா ஒரிசா பீகார் எல்லாம் போகும். திருநெல்வேலி ஜங்ஷன். ஆமாண்ணே. மாடு வாங்க வந்தியா விற்க வந்தியா? இல்ல வாங்கி நாங்க சம்சாரி தானே. ஆமா. வீட்டுல 4 மாடு கிடக்குங்க. 4 மாடு கிடக்குங்க. ஆமாண்ணே. இன்னைக்கு எப்படி எதிர்பார்த்து வந்த? என்ன மாதிரி மாடு, என்ன பால் இருக்கும், என்ன விலை இருக்கும்? பால் நான் சொன்ன பாரு 4-3-7 தான் பார்த்தேன். ஆனா நீ கொஞ்சம் மாடு கொஞ்சம் வரத்து கம்மி தான். ஆமா. இன்னைக்கு விலை கொஞ்சம் அதிகம். மாடு வளர்ப்பு பார்த்தால் ஆகும். தீவன செலவு என்ன நம்ம வந்து ஆமா அது உண்மை. பார்க்கணும், கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் பலன் உண்டு. ஆமா. அது கஷ்டப்பட்டா பலன் உண்டு. ஆமா. இது 35 ரூபா சொல்லி 30 ரூபா வாங்கியிருக்கோம். 35 ரூபா சொல்லி 30 ரூபா வாங்கியிருக்கோம். ஏன்னா அவங்க சொல்றது 10 லிட்டர் சொன்னாங்க. நம்மளுக்கு 8 லிட்டர் தப்பு இருக்காது. ஏத்தி கடாண்டிதான். முறுக்குல இருக்கு. அது கொஞ்சம் சுமாரா இருக்கு. நல்லா இருக்கு. ரெண்டையும் சேர்த்து 14 ரூபா சொல்றாங்க. ஒரு 12-11 வரைக்கும் கேள்வி இருக்கு. ஒரு 1000-500ல வித்தியாசத்துல கிடக்கு. ஓரளவு முடிஞ்சிடும். நல்லா என்ன விலையில கிடக்குங்க? சொல்றீங்க. ஈத்து கண்ணுக்குட்டி என்ன பண்ணுவீங்க? 2வது ஈத்து கண்ணுக்குட்டி காளைக்கண்ணு. 2வது ஈத்து. சொல்ற பால் என்ன? பால் 7 லிட்டர். 7 லிட்டர் நீங்க சொல்றீங்க. ஆமா 7 லிட்டர் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. கறந்து பாத்துருக்கீங்க? கண்ணுக்குட்டி போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? கண்ணுக்குட்டி போட்டு 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் ஆச்சு. அப்போ ஓரளவு பால் இருக்கும். வர்ற பால் தெரிஞ்சிடும். இதை வாங்கிட்டு போனா அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஆமா. கறவை இருக்கும். கறந்து பிழைக்கலாம். நாட்டு மாடு கிராஸ் தானே இது? இது பெரிய மாடு தான். இன்னைக்கு எப்படி நிலவரங்கள் உங்களுக்கு இருக்கு? கராளமா இருக்கு. பரவாயில்ல. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 5 மாடு கொண்டு வந்தேன். ஓரளவு சேல்ஸ் ஆகிடும். ஒண்ணுதான் கிடைக்கும். வீட்டுக்கு ஏற்ற அம்சமான ஒரு தொழுவுக்கு நல்ல மாடுனா நாட்டு மாடு வேணும், அந்த மாதிரி பால் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மாடோட ஸ்பெஷலே எந்த விதமான நோய் தாக்கம் இதெல்லாம் இருக்காதுன்னா வெயில் மலைக்கு வாட்டுக்கு இருந்துக்கிறோம். குறிச்சி சூப்பரான ஊர்ல. ஆமா. தண்ணி செழிப்புள்ள ஏரியாலாம். அணைக்கட்டு எல்லாம் செழிப்புள்ள ஏரியாலாம். மாடு கொண்டு வந்தோம். 5-6 மாடு கொண்டு வந்தோம். ஒத்தாச்சு. இந்த 1 மட்டும் நிக்கி. ஆமா. கண்ணுடி கிடையாது. எம்டி மாடு. கை கறவை. ஆமா ஆமா. பாலுன்னா ஒரு 4 நாள் இருக்கும். ஆமா. சுத்தமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. 4 நாள் 8 லிட்டர் இருக்கும். 20 ஈத்து என்ன ஒரு 3000 இருக்கும்.
ஆமா, மாடு கொஞ்சம் மெலியும், மாடு நல்ல மாடு. நிறங்குளத்துல மாடு மென் கொம்பு நல்ல. 25 ரூபா சொன்னோம். 25 ரூபா சொன்னோம். ஆமா, 20 ரூபாய்க்கு கேட்காப்புல. 21ன்னா விட்டுருவோம்னு பார்க்கும். இன்னொரு 1000 அவ்வளோ. வாங்கிட்டு போற வாழ்க்கை கொஞ்சம் மாடா விட்டுனா வேற மாதிரி விற்கும். கண்ணு இருந்து வேற மாதிரி விற்கும். கண்ணு இல்லாதனால நம்ம இது இல்லைன்னா கண்ணு இருந்தா ஒரு 25-26 ரூபாய்க்கு விற்கும். கண்ணு இல்லாதனால நம்ம ஒடுக்கி சொல்லுவோம். எந்த ஊர் வியாபாரியா சம்சாரியா? சம்சாரி தான். வீட்டுல உள்ள மாடு. மாடு மாட்டை பத்தி சொல்லுங்க. மாடு 2 நாட்டு மாடு கிராஸ் இருபிறவி. ஈத்து 2 போட்டு காலங்கண்ணு 7 நாள் ஆச்சு. பால் இப்போ 10 லிட்டர் இருக்கு. 2 வேளை 5 10. தீவனம் பொறுத்து பால் ஏறும். 38 ரூபா சொன்னேன். 32 வரைக்கும் கேட்காங்க. ஆமா, வரல காணாது. இன்னும் ஒரு 3 ரூபா வந்தா அடிச்சு விட்டுருவோம். ஆமா, 35 வரைக்கும் போகுது. சந்தை நடப்பு வந்து மாட்டுக்கு தகுந்த மாதிரி விலை. இந்த சந்தையில நம்ம வீட்டுக்கு தகுந்தாப்புல நல்ல ஒரு கறவை மாடு எடுக்கணும்னா எவ்வளவு ரேட்ல? 28 ரூபா 30 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது. 30 ரூபா நல்ல மாடு. பால் 2 வேளை ஒரு 9 லிட்டர். 9 லிட்டர் 30 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். கேரண்டி எதுவும் உண்டா? கேரண்டி மனுஷனுக்கே கேரண்டி கிடையாது. மாட்டுக்கு என்ன கேரண்டி சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாதுல. 40 ரூபா. 35 கேட்க. 35 கேட்க. ஆமா, ஒரு 37 கொடுத்து. 3வது ஈத்து பாருங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இழுத்து காட்ட சொல்லுமா? கிழமை பெரியவன் வேணா இழுத்து பாரு. பால் 40 நாள். அதான் தைலம். நீ வாய் வச்சுலாம் குடிச்சு போட்டால பாரு. 3 தலைமுறை பேச்சியா மாறு வரைக்கும் குடிக்கலாம் பாரு. அவர் மேல டவுசர்ல அடிச்சு விட்டாரு. கிளா கறந்து போடு 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 கிளம்பு போடு. ஒரு ஜோடி காளை நல்லா அருமையா இருக்கு. ஒரே வண்டியில போட்டு அந்த கொம்புலாம் ஒரே கலர்ல அடிச்சு வாங்கி கட்டியாச்சு. சூப்பரா இருக்கு. நல்ல மாடுகள் ஏலியராகவே முடிஞ்சிடும். காலையிலே நல்ல விலைக்கு விட்டு போயிடும். நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது? 80 ரூபா. நீங்க தான் வாங்கியிருக்கதா? எந்த ஊர் போகுது? பேய்க்குளம், சாத்தாங்குளம் பக்கம். நல்லா இருக்கு. ஒரு 500 ரூபா கொடுத்து அதே முதல்ல மாட்டோம். மாடுகள்
கிரில்ல கிராஸ் வருமா எதுல கிராஸ் வரும்? எருமை கன்றுகள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் சார். ஹெச்எப் மாடு நல்ல ஃபுல் பிளாக் மெஜாரிட்டியில் வாங்கி கட்டி ஹெச்எப்ல வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் வாங்கி கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வெப் சிந்தியில் வந்து வாங்கி கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு, மடிக்கடிலாம் நல்லா இருக்கு. போதா இல்லை வேற இந்த மாதிரி மாடுகளை கொஞ்சம் நேரத்தோட வந்தீங்கன்னா நல்லா செக் பண்ணி ஓரளவு ஒரு அனுபவசாலியை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா பார்த்து பிடிச்சிக்கலாம். கலர் நல்லா இருக்கு. நல்ல காலம் மாடு. கண்டிப்பா மாடுகள் வருஷத்து சந்தையில் வரும், நல்ல மாடுகள் வரும். அதை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். பாதி மாடுகள் கேரளா இதெல்லாம் அதுக்கு நல்ல மாடுகள் கொஞ்சம் ஏழைகளாகவே வந்து தேர்ந்தெடுத்து பட்ஜெட்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம குட்டை ரகங்கள்ல, நம்ம உள்நாட்டு குட்டை ரகங்கள்ல இது ஒரு சிறப்பான இது. தஞ்சாவூர் குட்டை இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு வகை உண்டு. இது ஒரு நல்ல பிரத்யேகமான இது. இது அழிந்து வரும் இனங்கள்ல ஒன்று. குட்டை ரகங்கள்ல நாட்டு மாடுகள்ல இது ஒரு பியூர் பிரீடு. கன்றோட இன்னைக்கு வந்திருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா அதிகம் பால் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரகங்கள் மாறிட்டு இந்த மாதிரி குட்டை ரகங்கள் இப்போ ரொம்ப ரேர் பிரீடு. இது இந்த மேலப்பாளையம் சந்தையில் இன்னைக்கு விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க. என்ன விலை சொல்றாங்கன்னு தெரியல. இதை பத்தி இந்த கொஞ்சம் இந்த மாட்டை பத்தி தெரிஞ்சவங்க வாங்குவாங்க. இதெல்லாம் பார்த்து பெரிய பெரிய கோசாலைகள்ல பெரிய பணக்காரங்க வீட்டில் கிடக்க வேண்டிய மாடு. பிக்சர் ரைட்டிங்களா? நாங்கள்லாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே லைட்டிங்கே